ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு தகப்பன் இருக்கிற, ஒரு ஏழை தகப்பன், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை ரொம்ப துருதுருப்பா இருக்குது. இந்த தகப்பன் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் நான் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த நேரம் அவன் கையில ஒரு ஜரிய பேப்பர், தங்க ஜரிய பேப்பர் இருக்குது. இந்த ஜரிய பேப்பரை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் வாசல், அது எல்லாம் நினைச்சோம். அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாயந்தரம் பார்க்க 24ஆம் தேதி சாயந்தரம் அந்த பேப்பரை காணும். அவனுக்கு சரியான கோபம், பேப்பர் நம்ம வச்சிருந்தோம், பேப்பரை காணும் அப்படின்னு. கடைசியில மக ஒரு சின்ன ஒரு அட்டைப்பெட்டி செய்து அந்த அட்டைப்பெட்டியை சுத்தி ஜரிய கொட்டி கொண்டு வந்து காட்டுறான். எப்பா இது உங்களுக்கு பிரசன்ட்ப்பா. நான் இந்த ஜரிய பேப்பரை வச்சு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணு, இதை டெக்கரேட் பண்ணு, நான் இருந்து நீ இப்படி பண்ணிட்ட. அப்படி இல்லப்பா, நான் காலையில இந்த சின்ன அட்டைப்பெட்டியை செய்து பெட்டியை திறந்து உங்களை நினைச்சு ஒவ்வொரு கிசா இந்த பெட்டிக்குள்ள ஊதிக்கிட்டே இருந்தப்பா. அதனால இந்த பெட்டி ஃபுல்லா, இந்த சின்ன அட்டைப்பெட்டி ஃபுல்லா உங்களை நினைச்சு நான் தந்த கிஸ் எல்லாம் இருக்கிறேன். அந்த உடனே உண்மையில தம்பிடா அந்த இடத்துல செத்துட்டான், நொறுங்கி கீழே விழுந்துட்டான். நமக்கு இவ்வளவு ஒரு பாசமும் பரிவும் உள்ள ஒரு குழந்தைய நம்ம தீட்டி போட்டோம்னு கீழே விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அந்த தகவல். ஏன்னா அன்புக்கு எதுவுமே தேவையில்லை தம்பி. நம்ம ஒரு பரிவான ஒரு சின்ன வார்த்தை, கனிவான ஒரு பார்வை, இது போதும். இதுக்காக நீ உன்னுடைய சொத்தையோ, ஆண்டவர் கூட ஒரு பணக்காரனை பார்த்து உனக்கு ஒன்னே ஒண்ணு குறையுது, உங்களோட சொத்தையெல்லாம் வித்து கொடுத்துட்டாங்க. அது இந்த காலத்துல நடக்குமா ஐயா? எவனாலும் சொத்தை வித்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாரணும்னு சொல்லுவானா? அதுக்கு அன்னைக்கு 2 பேர் 3 பேர் கிடைச்சாங்க. யோவான் மாதிரி, ஜேம்ஸ் மாதிரி, பீட்டர் மாதிரி. நீ எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா அப்பா அம்மாவே விட்டுட்டு வந்துட்டாங்க யோவான். அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு கிடைக்காது. ஆனா அந்த காட்டுறதுக்கு நமக்கு தேவை மனசு. இந்த மனசு மட்டும் நிறைவா இருந்ததுன்னா நாம எல்லாரும் இந்த உலகத்தையே ஆண்டலாம் தம்பி. அதுக்கு அடுத்தாப்புல இந்த கிறிஸ்துமஸ் தரக்கூடியது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உங்களுக்கு வேணும். நான் என்னுடைய அனுபவத்துல சொல்லுவேன். 1977ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க ஒரு சர்க்கார் வந்தது. அதாவது குஜராத் ஆயுர்வேத யூனிவர்சிட்டி நீங்க அது வரை நான் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் சும்மா சின்ன ஆராய்ச்சி, நான் என்னுடைய தொழில மருத்துவ ஆராய்ச்சியில தான் ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு சர்க்குலர், அதாவது இந்தியா முழுசும் இந்த ஆயுர்வேத ரிசர்ச்ல, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சியில யார் யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு மெடல் 10 கிராம் அந்த இதெல்லாம் போட்டு 10 கிராம்னு போட்டு. அப்ப நான் அதுக்காக நான் செய்ததை வச்சு சும்மா ஒரு ஆர்டிக்கல் எழுதுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு நானும் எழுதிக்கிட்டே இருந்தேன். 100 பக்கத்துக்கு எழுதிட்டேன். எழுதுனதை அனுப்பிடுச்சு. அனுப்பினா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 78 பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல நான் தான் இந்தியாவில முதல்ல வாங்கினேன் அந்த மெடல். ஹரியோ மாஸ்டர். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் ஒரு சாதாரண, மிக மிக சாதாரணம். நீங்க ஹரியோ மாஸ்டர் அவார்டுன்னா இன்னைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நியூக்ளியர் பிசிக்ஸுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் மெடிசனுக்கும் அதுதான் டாப் மோஸ்ட் அவார்டு. அப்ப அதே வருஷம், அந்த வருஷம் தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக்காக அந்த அவார்டை பண்ணாங்க. அப்ப நான் வாங்கினேன். அப்போ நிறைய பேர் என் கொலீக்ஸ் இப்போ கல்லூரியில போறாம இருக்கும், குருட்டு பொண்ணு விட்டத்துல பாஞ்சிட்டு அப்படின்னாங்க. ஆனா அப்படி விட்டத்துல பாயல. நான் அதுக்கு அடுத்தாப்புல இந்த அவார்டுக்காக வேண்டியே நான் ஆய்வு பண்ணேன். அடுத்த வருஷமும் எனக்கு மெடல் கிடைச்சு மொத்தம் 40 கிராம் 4 வருஷம் நான் சொன்னேன். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, சாதாரண நானே உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எப்படி, இந்த வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு ஆண்டவன் தந்திருக்காங்கன்னா நீங்க ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை போய் இந்த ஐடிஐல சேரு, பாலிடெக்னிக்ல சேரு அப்படின்னு சொல்லுங்க. உங்க தந்தை தாய் தங்களுடைய பெரிய கனவாக உங்களுடைய வருங்காலத்தை எதிர்பார்த்துருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி உங்களுக்கு சொல்றது நம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை. இந்த வருஷம் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். அதே மாதிரிதான் நான் என்னுடைய அருமை ஆசிரியர் தோழர்கள் சொல்றேன், எந்த மாணவனும் மனம் வருந்துறது மாதிரி நடக்கவே கூடாது. எல்லா ஆசிரியர்களும் தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய குழந்தைகளாக, தன்னுடைய சகோதரனாக, நான் உண்மையா சொல்றேன் நம்பி, என்னுடைய தனி அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு 1 ஹவர் கிளாஸா அதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ப்ரிப்பேர் பண்ணலன்னா அன்னைக்கு கிளாஸை கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா நான் தான் ஆளினால் அழகுராஜா. அதனால நான் ஒரு நாள் கிளாஸ் இல்லைன்னா கிடையாது. அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவேன். அது எதனாலன்னா
நான் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த மாணவர்களுக்கு சின்சியரா இருந்தா தான் என்னுடைய குழந்தைகள் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு அவங்க ஆசிரியர்கள் சின்சியரா இருப்பாங்க. அதனால என் பிள்ளைகள் எல்லாமே கண்டு பாருங்க. அதனால நாம நம்பிக்கை மட்டும் நம்மளுடைய கடமையை மறக்கக்கூடாது. தயவு செய்து காலத்தை தடவை பாருங்க. உங்கள் அனைவருக்கும் உங்களோட கலந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த டிஎம்ஐ கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த கார்மல் ஃபாதருக்கும் நன்றி நன்றி நன்றி. அஞ்சாதீர்கள், நான் என்னும் உன்னோடு படைத்தவரை உறுதி படைத்த வார்த்தைகள். பூ உலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. வானவரின் கீதம். Really, our students have to learn a lot from this great genius. Though he is at this peak, he never forget to wish his guru first. Thank you, dear sir. Hats off for your sense of humor. We admire and enjoy your address. Your excellent words will boost our young minds to reach their destination. We assure you, sir. Now, I call upon the volunteers to collect the chairs from the desk and place it at the front row. I request the dignitaries to occupy the front row seats. It was anything but an idyllic silent night on the cool Bethlehem evening when a scared teenager gave birth to the King of Kings. Mary endured the pain of the baby's arrival without the aid of anything more than the carpentry roughened hands of Joseph at Bethlehem. Almighty God became a man by lowly humble birth, and Mary treasured in her heart this gift of boundless worth. Let us watch this day, that age. சரி, ஓகே.
Beautiful star of Bethlehem, shining above the shadows day, giving a light for those who long and gone. Riding the wise men on the way, and to the peace when Jesus came. Beautiful star of Bethlehem, shine on. Beautiful star of Bethlehem, shine upon us and turn with glory and God. Give us the light to light the way, into the land of perfect God. Beautiful star of Bethlehem, shine on. About 2,000 years ago, in the city of Galilee in Nazareth, the angel Gabriel appeared to a virgin named Mary, who was betrothed to a man named Joseph. Then the angel said to her, Mary, for you have found favor, and behold, you will conceive in your womb and bring forth a son. Do not be afraid, Mary, for you have found favor with God, and behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. the angel of the Lord appeared to Joseph in a dream. Joseph, son of David, Joseph, son of David, do not be afraid. Take to you Mary, your wife, that is conceived in her bosom the Holy Spirit. She will bear a son, and you are to name him Jesus, for he will save his people from their sins. All this took place to fulfill what had been spoken by the Lord through the prophet. Look, the virgin shall conceive and bear a son, and they shall name him Emmanuel, which means God is with us. Caesar Augustus, the Roman emperor, sent out a decree that everyone in his empire had to be taxed. Each man was to pay taxes in the city of his ancestors. So Joseph and Mary had to travel from their home in Nazareth to Bethlehem. It was a difficult trip for Mary because a baby was able to be born. Bethlehem was crowded with people and the inns were full. Since there was no place at the inn, Joseph and Mary found a place to stay in a stable. There, the baby Jesus was born. Mary wrapped the babe in swaddling clothes and laid him in a manger. And he shall be called Jesus Christ, the Son of God, the Father of heaven and earth, the Creator of all things from the beginning, and his mother shall be called Mary. Oh, great God, the little Lord Jesus, they come and speak and stars in the bright sky, look down and he
little of Jesus must be on the way. On the night that Jesus was born, there were shepherds in the field, watching over their flocks. An angel of the Lord appeared, and the shepherds were frightened. But the angel said, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day the city of David, a Saviour, which is Christ the Lord. And you shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. The shepherds hurried to Bethlehem and found the baby Jesus, just as the angel had said. As the shepherds returned to their sheep, they told others of the glorious things they had heard and seen. behold, wise men from the east traveled following the star. The star stood over Bethlehem, where Christ was born. When the wise men saw the child, they fell down and worshipped him. They presented the holy child with gifts of gold, frank, incense, and myrrh. Star upon the star of night, star with royal beauty, bells from God knows you personally and loves you more than you can comprehend. He wants you to be happy now and always. To accomplish this purpose, Heavenly Father has provided a plan for the gospel of Jesus Christ. Jesus Christ is the Son of God. His teachings are the ways, peace in life, and joy for eternity.
and shall lead them unto be the fountains of waters, and God shall wipe away all tears from their eyes. As the Bible says, for God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. Last but not the least, Jesus was born as an ordinary man under extraordinary circumstances to save all mankind. Amen. Thank you guys for the picturization of this historic event that had happened 2000 years ago. People have fabricated and spread rumors about the end of the world, which was partly inspired by the supposed Mayan prophecy. Yet, in our premises, we rejoice, dance, and celebrate the Christmas Eve. Really, it's amazing, now. You will yourself discover as the colors of the cultural feast unfold. The heartbeats have gone up, and everyone is eager to sink into the depth of music, dance, songs, lights, and joy. Well, here you are. Now we have rainbow of cultural program. Bharatanatyam by our girls.
Thank you, Joseph, for your wonderful dance. Surprise, suspense, action, emotion. Come on, what is this puzzle? Now our boys are going to an ancient, breathtaking dance performance. Here you are. ஒரு பாட்டு இருக்கு, கேர்ள்ஸ் பாட்டு.